Good afternoon students. So last class நடந்தது புரிஞ்சுதா நடத்துனது. So industry last class என்ன பார்த்தோம் industries 4 types of industry extractive industry genetic industry construction industry manufacturing industry with that subdivision manufacturing industriesல analytic industry synthetic industry processing industry and assembly industry. So அதோட details பற்றி பார்த்தோம். next வந்து further வந்து commerce na என்னன்னு பார்த்தோம். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் காமர்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காமர்ஸ், தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் காமர்ஸ்னு பார்த்தோம். வித் கண்டினியூஷன் இந்த கிளாஸில். ஸோ காமர்ஸ்னால் என்னது, எப்படி என்னென்னலாம் ஃபெசிலிட்டேட் பண்ணும் ட்ரேடை அப்படின்றது காமர்ஸை பற்றி. ஸோ அதை பற்றி இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டுடேஸ் கிளாஸ் இஸ் காமர்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காமர்ஸ்ன்றது இதில் வந்து ஸோ காமர்ஸ் அதாவது வர்த்தகத்தை எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பெருக்குது, ஸோ என்னென்னலாம் வேணும் ஃபெசிலிட்டேட் வர்த்தகத்தை பெருக்கிறதுக்கு, என்னென்னலாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வேணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்சூரன்ஸு, வேர் ஹவுசிங் அண்ட் பேங்கிங் ஃபெசிலிட்டி. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த சென்ஸ் நம்ம ப்ரொடக்ட் பண்ண குட்ஸை கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் மட்டும் தான் அந்த மாதிரி போய் சேர்க்க முடியும். ஸோ இன்சூரன்ஸ் இந்த சென்ஸ் நம்ம கொண்டு போகிற குட்ஸ்க்கு காப்பீடு வேணும். வேர் ஹவுசிங்கிறது கரெக்ட் டைமுக்கு டெலிவர் பண்ணுறதுக்காக கிடங்குகள், ஸோ கிடங்கு குடோன் மாதிரி நம்ம வேர் ஹவுஸ் பண்ணி வச்சு டெலிவர் பண்ணுறது. ஸோ பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேமெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ்க்காக பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து காமர்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் காமர்ஸ் இந்த சென்ஸ் இந்த பிரின்சிபல் மெயின் ஃபங்க்ஷன் என்ன, பையிங் அண்ட் செல்லிங். ஸோ ட்ரேடுனாலும் காமர்ஸ்னாலும் வர்த்தகம் தான். ஸோ அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஃபெசிலிட்டேட் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ். ஓகேவா. தென் காமர்ஸ் ரிமூவ்ஸ் ஆல் ஹிண்ட்ரன்ஸ். ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னா என்னென்னா இடையூறு. ஸோ இடையூறு செய்கிறதுக்கு பேர் தான் ஹிண்ட்ரன்ஸு இன் டிரான்சிட் ஆஃப் குட்ஸ். ஸோ அஸ் டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் அன்இன்டரப்டட் ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு த பாயிண்ட்ஸ் ஆஃப் கன்சப்ஷன். அது ஒன்றும் இல்லை, அன்இன்டரப்டடாக தடையின்றி. ஸோ ஹிண்ட்ரன்ஸ்னால் இடையூறு செய்கிறது. ஸோ காமர்ஸ் ரிமூவ்ஸ் அந்த வர்த்தகத்தில் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்சூரன்ஸ், வேர் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் வர ஹிண்ட்ரன்ஸ் அதாவது தடைகளை வந்து தடுத்து, அதாவது தடையின்றி நம்ம வந்து ஃப்ளோ ஆஃப் குட்டை வந்து கொண்டு ப்ரொடக்ஷன் பாயிண்ட் எங்கே ப்ரொடக்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துலேருந்து கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் எந்த இன்டரப்ஷன் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ காமர்ஸ் remove all hindrance in the transit of goods so as to ensure free and uninterrupted flow of goods and services from point of production to the point of consumption. Okay va. So commerce removes the all following hindrances through trade, transport, warehousing, insurance, banking and advertisement. அதாவது இந்த காமர்ஸ் அந்த வர்த்தகம் அப்படின்றது வந்து த்ரோ ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட்டு, வேர் ஹவுசிங்னால ஸோ வந்து என்னென்னலாம் தடைகளை ரிமூவ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ காமர்ஸ் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் சில மனிதர்களால் வர இடையூறுகளை எப்படி வந்து இந்த காமர்ஸ் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் மேபி அட் சர்டன் பிளேசஸ் அண்ட் கன்சூமர் ஸ்கேட்டர்ட் அப்படின்னா செதறது ஓவர் ஏ வைட் ஏரியா. அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் குட் மேபி சர்டன் பிளேஸ் சில இடங்களில் வந்து கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்கேட்டர் பண்ணிடுவாங்க, அதாவது சதறிடுவாங்க. தேர் ஆர் வைட் ஏரியாவில் வந்து therefore it is not possible for the producer to establish to direct contact with the consumer. நம்ம டைரெக்டாக கொண்டு போய் விற்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நம்மளே ஃபார்ம் பண்ணி விற்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க, நம்ம யூஸ் பண்ணாமையும் போகலாம். ஸோ வந்து அதனால் வந்து நம்ம ஹோல்சேலர்கிட்ட டீல் வச்சுட்டு அவங்க ரீட்டைலர் கொடுத்து ரீட்டைலரில் வென் நெசசரி அப்படின்றப்ப கொடுக்குறப்ப அந்த பொருள் வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான ஒரு பர்பஸ்க்காக போய் சேரும். ஸோ அதனால் therefore it is not possible for producer to establish direct contact with the customer. ஸோ கஸ்டமர் கூட ப்ரொடியூசர் கான்டாக்ட் வச்சுக்கிறதுன்றது இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஸோ ஸ்கேட்டர் அந்த இதை வந்து கஸ்டமர்ஸ் வந்து டேரெக்டாக ஸ்கேட்டர் ஓவர் ஏ வைட் ஏரியா. ஸோ அதனால் வந்து ஸோ இதில் வந்து பர்சன்ஸாக வர ஹிண்ட்ரன்ஸ் தடைகள். ஸோ வந்து ட்ரேட் ரிமூவ்ஸ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் பை எஸ்டாப்ளிஷிங் எ கான்டாக்ட் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் பையர். அதாவது ட்ரேட் அப்படின்னு பண்ண மூலமாக ப்ரொடியூசருக்கும் பையருக்கும் ஆர் செல்லருக்கும் கான்டாக்ட் வச்சு அவங்களுக்கு லிங்க் வச்சுக்கிறதுனால நம்ம அவங்கக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் திங்ஸை வந்து கொடுத்துருவோம். அவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் கொடுப்பாங்க வென் நெசசரி அப்படின்றப்ப. சரியா. ஸோ டைரெக்டாக வந்து பர்சன்ஸ்னால வர ஹிண்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் வந்து நம்ம காமர்ஸ் அப்படின்றது ரிமூவ் பண்ணும். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேசஸ். ஸோ பிளேசஸ் இன் த சென்ஸ் அதாவது குட்ஸ் மே பி ப்ரொடியூஸ்ட் அட் பிளேசஸ் ஃபார் அவே ஃப்ரம் த பாயிண்ட்ஸ் ஆஃப் கன்சப்ஷன். அதாவது நம்ம எடுத்துக்கிற கன்சப்ஷன் நம்ம கஸ்டமருக்கு ரொம்ப குட்ஸ் மேபி ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம இருக்கிற ஏரியாவுக்கும் அதாவது கன்சப்ட் பண்ணுறாங்களா வாங்குகிற ஏரியாவும் ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்ட் டைமுக்கு போய் சேராமல் சில தடைகள் இருக்கும். therefore it may be difficult to reach a goods in the hands of customers. ஸோ வந்து டேரெக்டாக இப்போ நம்ம ஒரு பொருளை ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வாங்குகிறோம், போய் மெடிக்கல் ஷாப்புன்றவர் வந்து ரீட்டைலர். ஸோ அவங்க ஹோல்சேலர்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. ஹோல்சேலுன்றது
மேனுஃபேக்சர் பண்ணுறவங்ககிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்ம டேரெக்டாக ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் போய் ஒவ்வொரு மெடிசின்ஸையும் நம்ம தேவைப்படும் போது வாங்க முடியுமா? ஸோ இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இன்டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வென் எவர் நீட் அரைஸ். எப்போ நமக்கு தேவைப்படுதோ நம்ம ரீட்டெயிலர்கிட்டேருந்து நம்ம கரெக்டான பிளேஸில் அந்த பிளேஸில் போய் வாங்கிக்கலாம். திஸ் இஸ் நோன் அஸ் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேசஸ். ஸோ பிளேசஸ்னால் வர ஹிண்ட்ரன்ஸ்ன்றது இதுதான். வேரியஸ் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சர்ச்சஸ் ரயில், ரோட், சி, ஏர் ரிமூவ்ஸ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் பை எஸ்டாப்ளிஷிங் எ லிங்க் பிட்வீன் பாயிண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கன்சப்ஷன். அதாவது ரெண்டுத்துக்கும் இடையில லிங்க் இருக்கிறனால, ஸோ அவங்க அதுக்கு இடையில லிங்க் தான் ஹோல்சேலர் அண்ட் ரீட்டெய்லர் அப்படின்ற அவங்களுக்கு இடையில லிங்க் இருக்கிறனால, ஸோ வந்து அதனால வர நமக்கு ஹிண்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்து கொண்டுட்டு வரனால வர தடைகள். ஸோ நம்ம டேரெக்டாக போய் ஒன்றையும் வாங்க முடியாதுனால நம்ம டேரெக்டாக நம்ம தேவையானப்போ அந்த ரீட்டைல் ஷாப்பில் இருந்து நம்ம வாங்கிப்போம். ஸோ அதிலான தடைகள் அப்படின்றது பிளேசஸ்னால் வர ஹிண்ட்ரன்ஸ்ன்றது இதுதான். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம். ஸோ டைம்னால என்னென்ன தடை வருது அப்படின்னா, நவடேஸ் குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் டிமாண்ட். அதாவது எதிர்பார்ப்பு நம்ம ஆன்டிசிபேஷன் அப்படின்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எதிர்பார்ப்பு. ஸோ டிமாண்ட் அதாவது எதிர்பார்க்குற டயத்துக்கு வரதில்லை. ஸோ தேர் இஸ் எக்ஸிஸ்டட் டைம் லேக் பிட்வீன் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலேருந்து கன்சப்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தியா, அந்த டைமுக்கு வரதில்லை, டைம் லேக் ஆகும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம். ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் என்னன்ற டெஃபினேஷனை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ கன்சப்ஷன் பண்ணுறதுக்கோ ரொம்ப வந்து டைம் வந்து லேக் ஆகும், சரியா? ஸோ வந்து அவங்க அங்கேருந்து கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு டைம் ஆகும். ஸோ வந்து வேர் ஹவுசிங் அப்படின்றது மூலமாக நம்ம கிடங்கு கிடங்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு ரீட்டெயிலர்கிட்டையோ இல்லை ஹோல்சேலர்கிட்டையோ கொடுக்கும்போது நம்ம டைமுக்கு அந்த பொருள் போய் கன்சூமருக்கு கொண்டு போய் சேர்ந்துடும். ஸோ அதுதான் வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் பை ஃபெசிலிட்டேட்டிங் ஸ்டோரேஜ் ஆஃப் கமாடிட்டிஸ் ஆர் குட்ஸ் அப்படின்றது பொருட்கள். ஸோ அதை வந்து நம்ம வேர் ஹவுஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படின்னா கஸ்டமர் இருக்கிற இடத்துல ஒரு குடோன் வச்சுருந்தா மெயின் ஏரியாவில். ஸோ வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் ஏரியாவில் இருக்கும்போது நம்ம அங்கேருந்து கொண்டுட்டு வந்து ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் ஆகும், சரியா? ஸோ அதான் ஆன்டிசிபேஷன் ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது. ஸோ அதனால் வந்து நம்ம வேர் ஹவுசிங்கிறது மெயின் ஏரியா லோக்கல் ஏரியாவில் வேர் ஹவுசிங் வச்சுட்டோன்னா நம்ம அங்கேருந்து ப்ரொடக்ட் பண்ணுற திங்ஸை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஹோல்சேலருக்கோ ரீட்டெயிலருக்கோ கொடுத்துட்டு அவங்க மூலமாக கஸ்டமருக்கு கிடைக்கிற மாதிரி கரெக்டான டயத்தில் கிடைக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் என்னென்ன ரிஸ்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மெயினாக ரிஸ்க்குன்றது வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டோரேஜ்னால வர ரிஸ்க் தான். ஸோ குட் ஆர் சப்ஜெக்டட் டு செவரல் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் டியூரிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போதும் ஸ்டோரேஜ் பண்ணும்போதும் நமக்கு சில ரிஸ்க் வரும். என்ன அப்படின்னா, ஸ்டோலன் ஆர் டேமேஜ், உடையிறது டேமேஜ் ஆகிறது திங்ஸு. ஸோ ஃபர்தர் அது உடையிறது இல்லாமல் நேச்சுரல் கேலமைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இயற்கை சீரழிவு, இயற்கை சீற்றங்கள் வருது இல்லையா? ஸோ ஃப்ளட்டு, ஸோ வெள்ளம், எர்த்குவேக்கு, ஸ்டோம் அப்படின்னா புயல். ஸோ அதனால் வர்றதுனால ராய்ட்ஸ்னால் கலவரம். ஸோ அந்த மாதிரி கலவரம் அந்த மாதிரி டியூரிங் அந்த மாதிரி டைமில் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு போகும்போது நம்மளோட திங்ஸ் வந்து டேமேஜ் ஆகலாம். ஸோ டேமேஜ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குட், திஸ் இஸ் நோன் அஸ் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க். ஸோ ரிஸ்க்னால் வர தடை வந்து இதுதான். ஸோ இன்சூரன்ஸ் ரிமூவ்ஸ் ஆல் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் பை கவரிங் த ரிஸ்க் ஆஃப் லாஸ் ஆர் டேமேஜ். ஸோ இன்சூரன்ஸ் காப்பீடு கொடுக்கறது மூலமாக இதனால் வர்ற ரிஸ்க்கை வந்து நம்ம குறைக்கலாம், ஓகேவா? ஸோ லாஸ் ஆர் டேமேஜ் ஆஃப் குட்ஸ் வைல் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஸ்டோரேஜ். ஸோ இன்சூரன்ஸ்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து ரிமூவ் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க். ஸோ ரிஸ்க்னால வர்ற ஃபேக்டர்ஸ் ஹிண்ட்ரன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது, ஓகேவா? தென் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாலே என்னது? ஸோ மணி எக்ஸ்சேஞ்ச். ஸோ வந்து நம்ம பேமெண்ட் வந்து டிலேயாக கொடுக்குறனாலையோ பேமெண்ட் பண்ணாமல் வச்சுருந்தனாலையோ வந்து ப்ரொடக்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம பாக்கி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கரெக்டான டைமில் நமக்கு திங்ஸ் வந்து சேராது. ஸோ லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆர் ஸ்கேல் ஆஃப் குட்ஸ் ரெக்வைர் சேஃப்டி அண்ட் ஈஸினஸ் இன் பேமெண்ட் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் குட்ஸு. இல்லை நம்ம பேமெண்ட் கொடுக்கறதுக்கு சரியான போயிட்டு வர்றதுக்கு முடியாது, அந்த மாதிரி டைமில் வந்து ஹிண்ட்ரன்ஸ், அதனால கூட வந்து பொருட்கள் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து சேராமல் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் நோன் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ மணி எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்ளம். ஸோ அதனால் பேங்கிங் ரிமூவ். ஸோ பேங்கிங் ஃபெசிலிட்டி இப்போல்லாம் நம்ம மொபைல்லே எல்லாமே நம்ம பே பண்ணுறோம், கூகுள் பே வந்துடுச்சு, நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரொவைடிங் கேஷ், கிரெடிட், ஃபினான்ஸ், லோன்ஸு, ஓவர் கிராஃப்ட். ஸோ இதில் அது மற்ற ப்ராப்ளம்ஸை வந்து இந்த பேங்கிங் வந்து ரிமூவ் பண்ணுது, ஓகேவா? ஸோ கேஷு, கிரெடிட்டு, ஃபினான்ஸ் பண்ணுற மாதிரியான அதுலலாம் வர ப்ராப்ளம்ஸை வந்து இந்த பேங்கிங்கிறது ரிமூவ் பண்ணுது. ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது பையர்ஸ் கேன் கோ ஃபார் பர்ச்சேஸ் ஃபார் குட்ஸ் ஒன்லி வென் தே ஹாவ் நாலேஜ் ஆஃப் த அவைலபிலிட்டி அண்ட் யூட்டிலிட்டி ஆஃப் குட்ஸ் இன் த மார்க்கெட். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, ஸோ அந்த மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்கா, யூட்டிலிட்டி இருக்கான்றதை பொறுத்து தான் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம பை பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ பையர்ஸ் கேன் கோ ஃபார் பர்ச்சேஸ், அதாவது வாங்க போகும்போது குட்ஸ் ஒன்லி, அதாவது
கரெக்டாக இருக்கா, அந்த டைமுக்கு அவைலபிலிட்டி இருக்கா, யூட்டிலிட்டி இருக்கா மார்க்கெட்டில் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வாங்க முடியும் அந்த பொருளை. ஸோ மார்க்கெட் இல்லை அப்படின்னா நம்மளால் வாங்க முடியாது. ஸோ இதுதான் வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது. அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பப்ளிசிட்டி ரிமூவ். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு கடையில் வந்து ஒரு திங்ஸ் இருக்கா இல்லையான்றது எப்படி தெரியும், என்ன ஃபார்முலேஷன், நம்ம டிவி மூலமாக நமக்கு ஆடு போடுறாங்க. ஸோ ஆடு போடுறது மூலமாக தான், ஸோ இது ஃப்ரீன்ற ஆஃபர் போடுறாங்க, ஆடு போடுறாங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம பப்ளிசிட்டி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு போய் வாங்கினோம் அப்படின்னா அந்த டைம் ஸோ இருக்கா இல்லையா அவைலபிலிட்டின்றது நமக்கு தெரியும். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ் பை ப்ரொவைடிங் அ நெசசரி இன்ஃபர்மேஷன் அபவுட் த அவைலபிலிட்டி, ஸோ யூட்டிலிட்டி ஆஃப் குட்ஸ். ஸோ அவைலபிலிட்டி இருக்கான்றதை நம்ம ஆடு மூலமாக பப்ளிசிட்டி மூலமாக தெரிஞ்சுட்டு போய் வாங்குறது. ஓகேவா? ஸோ அதனால் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ், அதில் வர்ற ஹிண்ட்ரன்ஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன், ஸோ பர்சன்ஸ்னால ஹிண்ட்ரன்ஸ் வர்றது, ஸோ பிளேசஸ்னால் வர்றது, ஸோ வந்து டைம், ஸோ ரிஸ்க்கு, எக்ஸ்சேஞ்சஸ், நாலேஜ். ஸோ இதனால் வர்ற தடைகள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஹவு டு ஓவர் கம் அப்படின்றது இருக்குது. ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் இருக்குது. அப்புறம் எதனால் வந்து அந்த ஹிண்ட்ரன்ஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ரீசனும் இதில் இருக்குது. ஸோ என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இவ்வளோ தான் இது ஃபங்க்ஷன்ஸ் லெவல்லேருந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்றது ஹிண்ட்ரன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து என்னென்னா சப்டிவிஷன்ஸ் ஆஃப் காமர்ஸ். ஸோ காமர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா என்ன சப்டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ட்ரேட், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ட்ரேடு, எய்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து ட்ரேட் பண்ண உதவுறது தான் எய்ட்ஸு. சரியா? ஸோ எய்ட்ஸ் வர்த்தகம் செய்ய உதவுறது. ஸோ ட்ரேட் அப்படின்னா வர்த்தகம், வணிகம். ஸோ நம்ம ட்ரேடில் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஹோம் ட்ரேட்னா என்ன, ஃபாரின் ட்ரேடு, 2 டைப் இருக்குது. அது இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ட்ரேடு. ஸோ இன்டர்னல் ட்ரேடில் ஹோலு, ரீட்டெயிலு. ஸோ ஃபாரினில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட். ஓகேவா? ஸோ எய்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் இது வந்து லாஸ்ட் டைம் பார்த்தது தான். ஸோ அந்த கொஷின் கேட்டாலும் இந்த ஃப்ளோ சார்ட்டை போட்டு எழுதுங்க, நல்லாயிருக்கும். ஸோ எய்ட்ஸ் டு ட்ரேடுன்றதுல என்னென்னா, ஸோ எய்ட்ஸ் டு ட்ரேட் இப்போ இங்கேயே பார்த்தோம் நம்ம எது காமர்ஸு இதெல்லாம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது, டிரான்ஸ்போர்ட்டு, வேர் ஹவுசிங்கு, இன்சூரன்ஸு, பேங்கிங்கு அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அதே ஃபேக்டர்ஸ் தான் திருப்பி இங்கே வந்திருக்கு. ஸோ அதுதான். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா எய்ட்ஸ் டு ட்ரேடில் டிரான்ஸ்போர்ட், வேர் ஹவுசிங், இன்சூரன்ஸ், பேங்கிங், அட்வர்டைஸ்மெண்ட் சேம் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ட்ரேட்னா என்னென்னு பார்த்தாச்சு, பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ், பர்ச்சேசஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர் ஆர் ஹோல்சேலர், செல் தம் டு கன்சியூமர். ஸோ 4 பேர் இதில் டீலிங்கில் இருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து ப்ரொடியூசரு, ஹோல்சேலர், ரீட்டெய்லரு, கன்சியூமர். ஓகேவா? ஸோ ட்ரேட் இஸ் ஃபர்தரி கிளாஸிஃபை இன்டு 2 டைப்ஸ், ஹோம் ட்ரேடு, ஃபாரின் ட்ரேடு பார்த்தாச்சு. ஸோ அதாவது ஹோம் ட்ரேட் அப்படின்றது என்னென்னா நம்ம விதின் அ பவுண்ட்ரி கண்ட்ரிக்குள்ளே பண்ணிக்கிறது. ஸோ பேமெண்ட் அப்படின்றது பேங்கிங் மூலமாக கொடுத்துக்குவோம். ஹோல்சேல் அப்படி அதில் வந்து சப்டிவைட் இன்டு 2 டைப்ஸ், ஹோல்சேல் அண்ட் ரீட்டெய்லர். ஹோல்சேல் அப்படின்றது சேல் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டி, அதிகமான குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் கொடுக்கறது. ரீட்டெயில் அப்படின்றது அவங்க நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க, நிறைய ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கன்சியூமர் எப்போ வென் நெசசரி கேட்குறாங்களோ, ரைஸ் வரும்போது அப்போ கொடுக்கறது வந்து ரீட்டெயில். ஓகேவா? சேல் ஆஃப் குட்ஸ் ஸ்மாலர் குவான்டிட்டிஸு. ஸோ ரீட்டெயிலர் டீல்ஸ் வெரைட்டி ஆஃப் குட்ஸு ஸ்டாக்காக வச்சுருப்பாங்க. ஸோ கன்சியூமர் வென்எவர் ரெக்வயர்ட் அவங்களுக்கு தேவைப்படும் போது கொடுக்கறது ரீட்டெயில். அதில் பார்த்தா அதே மேட்டர் தான் இதுலேயே இருக்குது. ஓகேவா? தென் ஃபாரின் ட்ரேடு. ஸோ ஃபாரின் ட்ரேட் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது பிட்வீன் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் பிட்வீன் த கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது வேறு கண்ட்ரியில் கொடுத்து வாங்குறது, விற்கிறது இல்லது வாங்குறது. வென் த குட்ஸ் ஆஃப் மூட் ஃப்ரம் த அனதர் கண்ட்ரி, பேமெண்ட்ஸ் ஹவ் டு கன்வெர்ட் இன்ட்டு. ஸோ வந்து நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து ருப்பீஸ் யூஸ் பண்ணுறதுனால இங்கே பேங்கிங் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கரன்சி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ சச் ட்ரேட் இஸ் கண்டக்டட் மோஸ்ட்லி ஹோல்சேல் பேசிஸ். ஸோ ஃபாரினில் கொடுக்கும்போது எப்பவுமே வந்து ரீட்டைல் பேசிஸில் நம்ம கொடுக்க மாட்டோம், ஹோல்சேல் பேசிஸில் தான் கொடுப்போம். ஸோ ஃபாரின் ட்ரேட் மே பி சப்டிவைடட் இன்ட்டு ஸோ இம்போர்ட், எக்ஸ்போர்ட்டு அண்ட் என்ட்ரி போர்ட்டு. ஸோ இம்போர்ட்னா என்னென்னா அங்கேருந்து ஃபாரின்லேருந்து நம்ம கொண்டுட்டு வர்றது, இறக்குறது. ஸோ எக்ஸ்போர்ட் அப்படின்னா நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு செல் பண்ணுறது. என்ட்ரி போர்ட் அப்படின்றது எக்ஸ்சேஞ்ச், நம்ம ஒன்று கொடுக்குறது அவங்க ஒன்று கொடுக்குறது. ஸோ நம்ம ஒன்று வாங்குறது அவங்க ஒன்று வாங்குறது, அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது என்ட்ரி போர்ட். ஸோ அதில் பார்த்த மேட்டர் தான் இதில் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த ட்ரேடை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வந்து டெஃபினிஷன். ஸோ எய்ட்ஸ் டு ட்ரேட். ஸோ தெர் ஆர் செவரல் ஹிண்ட்ரன்சஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ அதுதான் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைமு, ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ இதனால் வர்ற செவரல் ஹிண்ட்ரன்சஸ் இருக்குது டியூரிங் த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ். ஓகேவா? ஸோ ஆக்டிவிட்டீஸ். ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால இந்த வந்து ரிஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ ஆர் நோன் அஸ் தட் இஸ் எய்ட்ஸ் டு ட்ரேட். ஓகேவா? அந்த ஹிண்ட்ரன்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டி தான் எய்ட்ஸ் டு ட்ரேட். திஸ் எய்ட்ஸ் சச்சஸ். ஸோ என்னென்னலாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுது இந்த ட்ரேட் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட், வேர் ஹவுசிங், இன்சூரன்ஸ், பேங்கிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் பப்ளிசிட்டி. ஸோ எசென்ஷியல் ஃபார் த க்ரோத் ஆஃப் ட்ரேட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் த சென்ஸ் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறது. ஸோ குட்ஸ் மே பி ப்ரொடியூஸ்டு பிளேசஸ் ஃபார் அவே, அதாவது ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ரொம்ப தூரத்தில் இருந்தது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இருந்து. ஸோ டிஃபிகல்ட் டு ரீச் த குட்ஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப்
கன்சியூமர். ஸோ கன்சியூமர் கையில் அது ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து whenever needs arise அவங்களுக்கு தேவைப்படும் போது நமக்கு டிரான்ஸ்போர்ட், ஸோ வேரியஸ் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சச்சஸ் ரயில், ரோட், ரிவர், சி அண்ட் ஏர் ரிமூவ் த ஹிண்ட்ரன்ஸ். ஸோ இது மூலமாக நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால எஸ்டாப்ளிஷிங் லிங்க் பிட்வீன் ப்ரொடக்ஷன் பாயிண்ட்டுக்கும் கன்சம்ஷன் பாயிண்ட்டுக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸோ கரெக்டான டைமில் கன்சியூமர் கிட்ட நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ தென் வேர் ஹவுசிங், ஸோ ஸ்டோரிங் அதே தான். ஸோ ஆன்டிசிபேஷன், ஸோ டைமுக்கு போய் சேராது வேர் ஹவுசிங் இல்லை அப்படின்னா. அப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துலேருந்து நமக்கு ஒரு குடோன், கிடங்கு அது மாதிரி ஒரு மெயின் ஏரியாவில் கன்சியூமருக்கு தேவைப்படுற இடையில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அங்கேருந்து நம்ம ஹோல்சேலர் ரீட்டெயிலுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கன்சியூமருக்கு தேவைப்படும் போது நம்ம கொடுத்துக்கலாம். அதான் வேர் ஹவுசிங் அப்படின்றது. வேர் ஹவுசிங் ரிமூவ்ஸ் த ஹிண்ட்ரன்ஸ் பை ஃபெசிலிட்டேட்டிங் ஸ்டோரேஜ் ஆஃப் கமாடிட்டிஸ். ஸோ ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது மூலமாக வந்து கேன் பி மேட் அவைலபிள் அஸ் அ டிமாண்டட் பை கன்சியூமர். ஸோ டிமாண்ட் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஓகேவா? தென் இன்சூரன்ஸு. ஸோ குட் ஆர் சப்ஜெக்டட் டு செவரல் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் டியூரிங் த டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ ஸ்டோலன், ஸோ உடஞ்சிடலாம், டேமேஜ் ஆகிடலாம். ஸோ அது அங்கே சொன்ன அதே தான். ஃப்ளட்டு, எர்த்துக்குவாக்கு இந்த மாதிரி வரும்போது ஸோ வந்து இன்சூரன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த நம்ம கொண்டு போகிறது குட்ஸுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன். ஓகேவா? தென் பேங்கிங். ஸோ லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடக்ஷனில் ஈஸினஸ் ஆஃப் பேமெண்ட்டு. ஸோ பேங்கிங் அப்படின்றது வந்து கேஷ் கிரெடிட்னால் வர ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணுது. ஓகேவா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பப்ளிசிட்டி அப்படின்றது பையர்ஸ் கேன் கோ ஃபார் பர்ச்சேஸ் குட்ஸ் ஒன்லி தே ஹாவ் நாலேஜ். அதாவது அவங்களுக்கு வந்து இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியணும். ஸோ அப்போ ஆட் கொடுத்தா தான் நம்ம அவங்களுக்கு தெரியும். ஸோ ரிமூவ், ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பப்ளிசிட்டி அப்படின்றது வந்து ரிமூவ் திஸ் ஹிண்ட்ரன்ஸ் பை ப்ரொவைடிங் த நெசசரி இன்ஃபர்மேஷன் அபவுட் த அவைலபிலிட்டி அண்ட் யூட்டிலிட்டி ஆஃப் குட்ஸ். ஸோ அதில் கொடுத்த அதே பாயிண்ட் அதில் இருக்குது. ஸோ எய்ட்ஸ் டு ட்ரேட்ன்றதில் என்னென்ன வருதுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர் ஹவுசிங், இன்சூரன்ஸ், பேங்கிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ டுடே கிளாஸ் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் காமர்ஸ் வரைக்கும் நேற்று பார்த்தோம். ஸோ திருப்பி அதை ஃபுல்லாக பார்த்துட்டு ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ், ஸோ என்னென்ன தடைகள் எல்லாம் இருக்குது, ஸோ ஹவு டு ஓவர் கம், ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன நம்ம வேணும், ஸோ ட்ரேட்னா என்னன்றது திருப்பி பார்த்துருக்கோம். ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணணுன்றதை திருப்பி பார்த்தாச்சு. ஸோ எய்ட்ஸ் டு ட்ரேட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுது அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை திருப்பி கேளுங்க. ஸோ வந்து மீனிங் வந்து நான் ஒவ்வொன்றுத்துக்கும் இதில் சொல்லியிருக்கேன், திருப்பி திருப்பி கேட்டு பாருங்கள். ஸோ எனி டவுட், இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் மீ இன் அ கமெண்ட் பாக்ஸ். ஓகே, தேங்க்யூ.